இங்கே இந்த லேடி அவங்க பொண்ணோட லஞ்ச் பாக்ஸ்ல டெய்லியும் விதவிதமா படம்லாம் வச்சு வரைஞ்சு கொடுக்குறாங்க. அந்த பொண்ணுமே அந்த லஞ்ச் பாக்ஸ ஓபன் பண்றா. அதை பார்த்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கிண்டல் பண்றாங்க. அந்த பொண்ணு பெரிய பொண்ணுங்கிறனால அவளுக்கு அதெல்லாம் பார்த்து கோவம் வருது. அடுத்த நாள் அந்த பொண்ணுமே ஸ்கூல் போய் லஞ்ச் பாக்ஸ் ஓபன் பண்றா. அதுல சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஸ்டைல்ல ஃபுட் எல்லாம் பண்ணி வச்சிருக்கதை பார்த்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சிரிக்கிறாங்க. அவளுமே கோவத்துல வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட எனக்கு இனிமேல் இப்பெல்லாம் பண்ணி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறா. அந்த லேடியுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா 3 வருஷமா பேசாம அப்பதான் அவங்க கிட்ட பேசுறா. அதனால அவங்க தொடர்ந்து 3 மாசமா அந்த பொண்ணுக்கு வித்தியாசமா செஞ்சு கொடுக்குறாங்க. ஒரு நாள் அவங்களோட 2வது பொண்ணு வந்து உங்களுக்கு ஏதாச்சும் அக்கா கிட்ட சொல்லணும்னா அது மெசேஜா லஞ்ச் பாக்ஸ்ல எழுதி கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்ல அந்த லேடியுமே அப்படியே பண்றாங்க. அந்த பொண்ணுமே லஞ்ச் பாக்ஸ் ஓபன் பண்றா. அதுல அவங்க அம்மாவுமே டெய்லி வீட்டுல உள்ள பாத்திரத்தை எல்லாம் கழுகி வச்சுட்டு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அது அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே படிக்கிறாங்க. அவளுக்குமே கோவம் வருது. அவளுமே அவளோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா அன்னைக்கு பாத்திரம் கழுகுறான். அடுத்த நாள் அந்த லேடிக்குமே அவங்க பொண்ணு எழுதின டைரி ஒண்ணு கிடைக்குது. அதுல அந்த பொண்ணுமே அப்பா என்னை விட்டு போனதுல இருந்து அம்மாக்கு எனக்கு என்ன பிடிக்குன்னு கூட தெரியாம அவங்க விருப்பத்துக்கே ஃபுட் சமைக்கிறாங்கன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கான். அந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஒரு நாள் அந்த பொண்ணு ஒரு பெரிய கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அது அவளோட அம்மா கிட்ட சொல்லலாம்னு ஆசையா வீட்டுக்கு வரான். ஆனா அவங்க அம்மாவுமே வீட்டுக்கு வெளியே வலிக்கு விழுந்து மண்டையில அடிபட்டிருக்குது. அன்னைக்கு மதியான லஞ்ச் பாக்ஸ்ல அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க அம்மா பண்ணி கொடுத்துட்டு ஒரு லெட்டருமே அவளுக்கு எழுதி கொடுத்திருப்பாங்க. நான் 3 வருஷமா உனக்கு பிடிக்காத ஃபுட்டை செஞ்சு கொடுத்ததா நினைக்காத. ஒரு அம்மாவுமே அவங்களோட குழந்தைக்கு விதவிதமா சாப்பாடு செஞ்சு கொடுத்துதான் அந்த பாசத்தை வெளிப்படுத்துவாங்கன்னு சொல்லி எழுதி இருக்கதை பார்த்து நம்ம அம்மாவை புரிஞ்சுக்கிறாம போயிட்டோமே அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்றா.